Hi everyone, welcome. ரொம்ப நாள் கழிச்சு நம்மளுடைய NEET தமிழ் யூடியூப் சேனல்ல மீட் பண்றோம். So I welcome you all. So இன்னைக்கு நம்ம ரொம்ப முக்கியமான இந்த சாப்டரை டிஸ்கஸ் பண்ண போறோம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீட்டை பொறுத்த வரைக்கும் ரைட், நீட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த சாப்டர்ல இருந்து ரைட், நீட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த சாப்டர்ல இருந்து ஆல்மோஸ்ட் 10 to 12% ஆஃப் MCQs வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அதாவது இந்த சாப்டர் அப்படின்றது வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அப்படின்னு நான் சொல்றேன். ரைட், எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அப்படின்றத நான் சொல்றேன். அப்போ எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு சிபிஎஸ்இ புக் அப்படின்னு சொல்லும்போது சாப்டர் 1 and 2 இந்த ரெண்டு சாப்டரை கம்பைன் பண்ணது தான் நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றது உண்டு. அண்ட் இதே வந்து நீங்க ஸ்டேட் போர்டா இருந்தீங்க அப்படின்னா எஸ் அஃப்கோர்ஸ் இதுதான். ஓகே, ஸோ இன்னைக்கு ரொம்ப முக்கியமான விஷயத்துல இருக்கிறோம். ஓகே, ஸோ we are going to discuss this very important chapter. Please do share the link. இந்த லிங்கை உங்க நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. ஸோ அவங்களும் வந்து ஜாயின் பண்ணட்டும். Share the link to your friends, my dear children. We will wait for few minutes. Okay, கொஞ்ச நேரம் நம்ம வெயிட் பண்ணுவோம். நம்மளுடைய நண்பர்களுக்கும் ஜாயின் பண்ணிரட்டும். Please do inform them that class has started. ஓகே, ஸோ இதை அப்படியே உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ அவங்களும் வந்து ஜாயின் பண்ணட்டும். எஸ், ஸோ ஒன்லி 34 ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஹியர். ஓகே, ரொம்ப குறைவான நண்பர்கள், ரொம்ப குறைவான சில்ட்ரன்ஸ் தான் இருக்கிறீங்க. ஓகே, எஸ், சரி, ஓகே யா, லெட் அஸ் ஸ்டார்ட் அவர் செஷன். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இது நம்மளுடைய சின்ன இன்ட்ரோடக்ஷன். ஸோ அங்கே எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், நம்ம எது புதுசாக எதுவுமே சொல்ல போகிறது கிடையாது. ஸோ முருகா எம்பி. ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனல் வந்து 3.28 lakh சப்ஸ்கிரைபர் ரீச் ஆயிருக்கு. அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் 5 years as a physics teacher, சோஷியல் ஒர்க்கர். ரைட், அண்ட் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நம்மளுடைய நீட் தமிழ் டெலிகிராம் சேனல் அப்படின்னு சொல்லலாம். நீட் தமிழ். ஓகே, நீட் தமிழ் அப்படின்றது நம்மளுடைய டெலிகிராம் சேனல். ஸோ நீங்கள் வந்து இந்த சேனலில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஸோ தட் யூ வில் கெட் மெனி மெட்டீரியல்ஸ், ஃபார்முலாஸ், இந்த மாதிரி நமக்கு நீட்டுக்கு ரிலேட்டடான எல்லா விஷயங்களும் இதில் வந்து ப்ரொவைட் பண்ணுறது உண்டு. ரைட், அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இதில் வந்து ஸ்ரீஹரிணி கேட்குறாங்க, டியூல் நாட் சாப்டர் ஃபினிஷ். நோ, அது வந்து நம்ம Unacademy லேர்னர்ஸ் ஆப்பில் டிஸ்கஸ் பண்ணிடலாம். டுமாரோ there is a schedule. பர்சனல் கைடன்ஸ், ஸ்டடி பிளானர், ஸ்டடி மெட்டீரியல், டெஸ்ட் அனாலிசிஸ், ஸோ எக்ஸ்பர்ட்ஸ் கைட்லைன்ஸ், இந்த மாதிரி எல்லாமே நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க when you are subscribed to Unacademy. இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சப்ஸ்கிரிப்ஷன் கொடுக்கும்போது அண்ட் யூ கேன் யூஸ் மை நேம் அஸ் கோட். ஸோ தட் உங்களுக்கு வந்து ஒரு 10% ஆஃப் டிஸ்கவுண்ட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். அக்ஷிவா மூர்த்தி கேட்குறாங்க, சார் என்சிஆர்டி பேலன்ஸ் சாப்டர் எப்பவும் ஃபினிஷ் பண்ணுவீங்க? ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி வந்து அதாவது டேர்ம் 2க்கான என்சிஆர்டி சிலபஸ் நம்ம ஆல்மோஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நம்ம அதாவது நம்ம அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் முடிச்சிட்டோம், ரே ஆப்டிக்ஸ் முடிச்சிட்டோம், வேவ் ஆப்டிக்ஸ் முடிச்சிட்டோம். என்சிஆர்டியை தான் நான் சொல்கிறேன்.
வேவ் ஆப்டிக்ஸ் முடிச்சிட்டோம், ரே ஆப்டிக்ஸ் முடிச்சிட்டோம், டியூவல் நேச்சர்ல பாதி முடிச்சாச்சு. இன்னும் வந்து நமக்கு அந்த வேவ் நேச்சர் கான்செப்ட் இருக்கு இல்லையா? ஸோ அதாவது டீ ப்ராய் வேவ் லென்த். ஸோ அந்த கான்செப்ட் நமக்கு ரிமைனிங். அண்ட் நாளைக்கு அது செஷன் இருக்கு நம்மளுடைய அன்அகாடமி லேர்னர்ஸ் ஆப்ல. ஸோ சரண் கேட்குறாரு, சார் எல்இடி போர்டில் எப்போ டீச் பண்ணுவீங்க? அதுதான்ப்பா பெரிய பிரச்சனையாக இருக்குது. எலக்ட்ரிஷியன் ஒர்க் போயிட்டு இருக்கு. ஸ்மார்ட் போர்டு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, பேனல் அதாவது எல்இடி லைட்டு, ஏசி எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. எலக்ட்ரிஷியன் ஒர்க் மட்டும் பெண்டிங்கில் இருக்குது. அது கனெக்ஷன் கொடுத்தா முடிஞ்சு போச்சு. ரைட், இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதில் ப்ரொவைட் பண்ணக்கூடிய முக்கியமான விஷயம். ஸோ அன்அகாடமி லைட் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மார்ச் 1 மார்ச் 9 வரைக்கும் you can get 30% of offer அப்படின்னு சொல்லலாம். and you can use my code Muruga. சரியா? நம்மளுடைய கோட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா போதும். அடுத்து வந்து இது அடுத்த பேட்ச் அப்படின்னு சொல்லலாம். ஸோ NEET-UG 2023 எக்ஸ்பர்ட்ஸ் ஸ்டார்ட்ஸ் ஆன் மார்ச் 9 அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகே, ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பெரும்பாலும் ஹிந்தியில் தான் இருக்கும். ஸோ செக் அவுட் பண்ணிக்கோங்க, ஹிந்தி உங்களுக்கு தெரிகிற மாதிரி இருந்ததுன்னா. இது வந்து லாஸ்ட் லேப் ஃபார் NEET 2022. ஸோ எல்லாமே அதே மாதிரி தான். அண்ட் இது பார்த்தீங்கன்னா CUCET பார்ட் பி பேட்ச் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ இதுவும் வந்து நீங்கள் என்ரோல் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் என்ரோல் தேர். இது பார்த்தீங்கன்னா அன்லாக் த டோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ தட் யூ கேன் check out the Unacademy Learners App. And for further if you have any doubt you can call to this number. Okay, ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து கெட் ஸ்டார்டட் வித் தமிழ்நாடு போர்டு ப்ரிப்பரேஷன். ஸோ நீங்கள் வந்து ஸ்டேட் போர்டாக இருந்தீங்கன்னா யூ கேன் யூஸ் திஸ். ஓகே, அண்ட் யூ கேன் யூஸ் மை கோட் ஆல்சோ. ரைட், ஸோ யூ வில் கெட் 10% ஆஃப் டிஸ்கவுண்ட்ஸ். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸ்டேட் போர்டு அப்படின்னு சொல்லும்போது நம்மளுடைய சேனல் கூட இருக்கு இல்லையா, ஓப்பன் யுவர் மைண்ட் வித் முருகா MP யூடியூப் சேனல் இருக்கு. ஸோ எல்லாமே நீங்கள் 10th இருந்தாலும் சரி, 11th இருந்தாலும் சரி, 12th இருந்தாலும் சரி, ஸ்டேட் போர்டுக்கான பர்ஃபெக்டாக எல்லா சிலபஸும் நம்ம புக்கில் எவ்வளோ அழகாக அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்களோ அந்த மாதிரி நம்மளுடைய யூடியூப் சேனல் ஓப்பன் யுவர் மைண்ட் வித் முருகா MP சேனலில் வந்து இருக்குது. ஸோ யூ கேன் செக் அவுட் தேர். ரைட், அண்ட் இது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 1:1 லைவ் மென்டர்ஷிப் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யூ ஹேவ் டு பி சப்ஸ்கிரிப்ஷன், ஐகானிக் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு டீச்சர் ஒரு ஸ்டூடெண்ட், இதுதான் வந்து 1:1 லைவ் மென்டர்ஷிப் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அண்ட் யூ கேன் ரெஜிஸ்டர் அண்ட் யூ கேன் யூஸ் மை கோட் ஆல்சோ. ரைட், ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இது நம்ம வந்தாச்சு. ஸோ நம்ம வந்து பெருசாக பார்க்க போகிற தியரி இதுதான். ஸோ இன்றைக்கி வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் அண்ட் கெப்பாசிட்டன்ஸை பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக பேச போகிறோம். ஓகே ஓகே ரைட், ஸோ இது வந்து இன்ட்ரோடக்ஷன், எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் அண்ட் பொட்டன்ஷியல் டியூ டு பாயிண்ட் சார்ஜ். ஸோ இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடிய டாபிக்ஸ் எல்லாமே இதுதான். ஸோ டுடே அவர் கோலும் இதுதான். ஸோ இதில் நம்ம ரொம்ப முக்கியமாக இந்த கான்செப்டை ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போகிறோம். ப்ளஸ் இன்ட்ரோடக்ஷனையும் ரொம்ப டீட்டெயில்டாக புரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இது ரெண்டும் புரிஞ்சது அப்படின்னா இது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு புரிஞ்சிடும், வேறு எந்த ஒரு சந்தேகமும் வராது. ஸோ லெட் அஸ் ஸ்டார்ட் தட். ரைட், ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே, ஸோ இன்ட்ரடக்ஷன் அப்படின்னு நம்ம அழகாக சொல்லலாம். ஸோ இன்ட்ரடக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன பெருசாக பேசிக்கிட்டே போகலாம். ஸோ ஃபார் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் சாப்டரில் நம்ம என்ன பேசியிருந்தோம் அப்படின்னா we discussed many thing like ஒரு சார்ஜ் வந்து அட் ரெஸ்ட், அதுதான் விஷயமே, சார்ஜ் அட் ரெஸ்ட் அண்ட் ஈவன் ஹியர் ஆல்சோ. ஸோ சார்ஜ் அட் ரெஸ்ட் அப்போ என்ன ஆகுது, நமக்கு வந்து அந்த சார்ஜில் இருந்து வாட் இஸ் ப்ரொவைடிங் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது இல்லையா? எலக்ட்ரிக் ஃபீல்டு ப்ரொவைட் ஆகுது தானே இல்லையா? ஆமாவா இல்லையா? ரைட், எலக்ட்ரிக் ஃபீல்டு. அண்ட் கேள்விகள் நிறைய வந்துகிட்டு இருக்கு. ஸோ கோபி கேமிங் கேட்குறாங்க, சார் இது 11th or 12th அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ திஸ் இஸ் வந்து 12th ஸ்டாண்டர்ட் போர்ஷன் டியர் சில்ட்ரன். ஓகே, ஸோ திஸ் இஸ் 12th ஸ்டாண்டர்ட் தான். ஓகே, ரைட். ஸோ அப்போ சார்ஜஸ் வந்து ரெஸ்டாக இருக்கும்போது எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் ப்ரொவைடிங். ஐயா அக்கான்ஷா இருக்கிறாங்க, ஃபண்டாஸ்டிக். ரைட், எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ப்ரொவைட் ஆகுது அப்படின்றது நமக்கு தெரியும் இல்லையா? அண்ட் ஸ்ரீஹரிணி இஸ் ஆல்சோ ஹியர். வெரி குட், வெரி பிளசன்ட் ஈவினிங் டு ஆல். ரைட், அப்போ என்ன ஆகுது, நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து சார்ஜஸ் வந்து ரெஸ்ட்ல இருக்கும்போது இட் இஸ் ப்ரொவைடிங் அப்படின்றது நமக்கு தெரிஞ்ச ஒரு பேசிக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான். ஸோ இது எல்லாமே நம்ம வந்து ரொம்ப டீட்டெயில்டாக நம்ம இங்கே நம்ம பேச போகிறோம். எப்படி பேச போகிறோம் அப்படின்னா, என்கிட்ட வந்து ஒரு சார்ஜ் இருக்கு. ரைட், அந்த சார்ஜை நான் Q அப்படின்னு சொல்கிறேன். லெட் அஸ் சே திஸ் இஸ் சார்ஜ்.
அப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து இன்னொரு சார்ஜை கன்சிடர் பண்ண போகிறோங்க. ரைட், இன்னொரு சார்ஜை கன்சிடர் பண்ண போகிறோம். ரைட், அண்ட் இந்த சார்ஜ் நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா we are going to say that as test charge. What do you mean by test charge? இது வந்து நான் ரொம்ப நிறைய கிளாஸஸ்ல ரொம்ப டீடைல்டா okay Gopi gaming I will post, okay I will post that, you don't worry about that. ஓகேவா? நிறைய இடத்துல நம்ம சொல்லி இருக்கிறோம் when the radius of the charge is less than the distance between them. The distance between them என்ன ஆகும்? அந்த இடத்துல நம்ம அந்த சார்ஜ் டெஸ்ட் சார்ஜ்னு சொல்லுவோம். அண்ட் அது மட்டும் இல்லாம ரைட், அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த டெஸ்ட் சார்ஜ் அப்படின்றது வந்து we say that it is used to test the charge. அதாவது இன்னொரு சார்ஜ் எவ்வளவு பாதிப்புகளை ஏற்படுத்த முடியும் அதனால. ஓகே, ஸோ டெஸ்டிங் த சார்ஜ் அப்படின்னு நம்ம கூட சொல்லிக்கிறோம். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்ற விஷயம் பேசணும் அப்படின்னா இந்த சாப்டர்லேயே ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறாங்க. இந்த சாப்டருடைய நேம் என்ன? எலக்ட்ரோஸ்டாட்டிக். நம்ம வந்து அந்த ஸ்லைடுக்கு போயிடலாமா? எலக்ட்ரோஸ்டாட்டிக். ரைட். ஸோ இந்த ஸ்லைட்லேயே இதுக்கான அர்த்தங்களை ரொம்ப டீட்டெயிலாக கொடுத்துருக்குறாங்க. இதை ஜஸ்ட் ஸ்பிளிட் இட். ரைட், இதை நான் அப்படியே ஆஃப் பண்ணுறேன். ஸோ என்ன சொல்லலாம்? எலக்ட்ரோ அப்படின்றது இஸ் நத்திங் பட் சார்ஜஸ் தான். ரைட், இட் மே பி பாசிட்டிவ் சார்ஜஸ் ஆர் தி நெகட்டிவ் சார்ஜஸ். எலக்ட்ரோ. ஸ்டாட்டிக் அப்படின்றது என்ன? we know that static அப்படின்றது ரெஸ்ட். பொட்டன்ஷியல். பொட்டன்ஷியல் அப்படின்றது என்ன? how capacity it has, capacity to do work அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். am I right or wrong dear children? capacity to do work, capacity to do work, and we always relate work is equal to change in potential. கரெக்ட் தானே? சேஞ்ச் இன் பொட்டன்ஷியலை நம்ம எப்பவுமே ஒர்க்குன்னு தான் சொல்லுவோம். அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ரைட், கெப்பாசிட்டி டு டூ ஒர்க், அதை தான் வந்து நம்ம பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்லிக்கலாம். ரைட், பொட்டன்ஷியல் இல்லைனா சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் இஸ் நத்திங் பட் ஒர்க். கரெக்ட் தானே? சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் இஸ் ஈக்குவல் டு ஒர்க். கெப்பாசிட்டன்ஸ் அப்படின்றது இதை விட அப்படியே வந்து இட் இஸ் அ கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் டாபிக் அப்படின்னு சொல்லிக்கலாம். ரைட், கெப்பாசிட்டர் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் electrostatic potential. We will discuss that in the future topics. Do not worry about that. Okay, yeah, please explain black body radiation. Sure, I will go for that dear children. Right, yeah, I will say that. அப்போ என்ன சொல்லலாம்? சார்ஜ் வந்து ரெஸ்ட்ல இருக்கு. அண்ட் இன்னும் இங்க வந்து பொட்டன்ஷியல் அப்படின்னு பேசுறமே அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ரெண்டு சார்ஜ் இருக்குங்க. ரைட், இந்த சார்ஜை ரெஸ்ட்ல வச்சிருக்கிறோம். இந்த சார்ஜை இந்த சார்ஜுக்கு பக்கத்துல கொண்டு வரும். அப்போ என்ன ஆகும்? இந்த சார்ஜுக்கு இடையில ஒரு டைப் ஆஃப் ஃபோர்ஸ் இருக்கும். கண்டிப்பா இட் மே பி அட்ராக்டிவ் எப்போ டிஃப்ரெண்ட் சார்ஜா இருந்தா, ரிப்பல்சிவ் இஃப் இட் இஸ் சிமிலர் சார்ஜஸ். அண்ட் இந்த ரிப்பல்சிவ் பத்தி தான் பொட்டன்ஷியல் பேச போகுது. ரைட், ரிப்பல்சிவ் பத்தி தான் பொட்டன்ஷியல் பேச போகுது. ரைட், ஸோ எப்படி என்ன சொல்றாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ரைட், earlier in class 11, right, in class 11 we discussed that potential, right, potential யார் define பண்றா? it is virtue of its position ன்னு நம்ம பேசியிருப்போம். virtue of its position. So this is very important thing. and kinetic energy அப்படின்றத நம்ம என்ன சொல்லியிருப்போம்? virtue of its motion ன்னு சொல்லியிருப்போம். Right, I hope this thing you will remember. இல்லையா? yes Natesh Kana, correct. Right, so நம்ம வந்து தான் தமிழ் எடுத்துட்டு இருக்கிறோம். and இது பாத்தீங்கன்னா kinetic energy அப்படின்றது virtue of its position, motion அப்படின்னு சொல்லலாம். potential சொல்லும்போது virtue of its position அப்படி நம்ம சொல்லிக்கலாம். ரைட், அப்போ இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். பொட்டன்ஷியல் அப்படின்றத நம்ம என்ன பேசியிருக்கிறோம்? we discussed in the earlier stage like class 11. ஒரு ஸ்ப்ரிங் இருக்கும். கரெக்ட் தானே? ஒரு ஸ்ப்ரிங் இருக்கும். இங்க வந்து நம்ம ஒரு ஆப்ஜெக்டை பிளேஸ் பண்ணியிருப்போம். ரைட், இல்ல இதை நம்ம ஹாரிசான்டல் மோஷன் சொல்லியிருப்போம்.
இன்னொன்று வெர்டிக்கல் மோஷன் கூட இருக்குது. ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் அப்படின்னு நம்ம ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டே 11th பண்ணியிருக்கிறோம். இப்படி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் இருக்கு. இது வந்து வெர்டிக்கல், ரைட். இது வந்து ஹாரிசான்டல், சரிதானே? இந்த எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணிக்கலாம், இந்த எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏங்க இவ்வளோ கஷ்டப்படுறீங்க? ரொம்ப சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? ரொம்ப சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள், அது உங்களுக்கே தெரியும். ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்துக்கங்களேன், ரைட். ஒரு சின்ன அழகான ஒரு ரப்பர் பேண்ட். இப்போ ரப்பர் பேண்ட் வந்து let us say this is the size of the rubber band பா, ரைட். இதுதான் அந்த ரப்பர் பேண்டோடைய சைஸ். இப்போ என்ன பண்றோம், இங்க ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறோம், இங்க ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறோம். அப்போ இந்த ரப்பர் பேண்டை I'm going to stretch to certain distance. அப்போ இவ்வளோ சின்னதாக இருந்த அந்த ரப்பர் பேண்டை இவ்வளோ பெருசு நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டேன்ப்பா. அப்போ என்ன ஆகுது? சாரி நட்டேஷ் கண்ணா சார், போர்டில் எப்போ நடத்துவீங்க? பிரைட் ட்ரீ போர்டில் இன்னும் 1 வீக்கில் நான் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். 1 வீக் தான் நம்மளுடைய ஸ்மார்ட் போர்டு ரெடி ஆக போகுது. 1 வீக்கில் வி வில் ஸ்டார்ட் அவர் கிளாஸ் ஆன் ஸ்மார்ட் போர்டு. நட்டேஷ்கா நான் ரொம்ப சிரிக்காதீங்க போதும். ஓகே, அப்போ நம்மக்கிட்ட வந்து அந்த மாதிரி ஒரு ரப்பர் பேண்டு. ஸோ இந்த சைஸில் இருந்து இந்த சைஸ் வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். ஸோ அக்கன்ஷா சொல்லிட்டாங்க, லென்த் இன்க்ரீஸ் ஆகுது அண்ட் ஏரியா டிக்ரீசஸ். அண்ட் வி ஆர் நாட் கோயிங் டு டாக் அபவுட் தட் அக்கன்ஷா ரைட் நவ். We will talk about the energy. அப்போ இந்த ரப்பர் பேண்டு இவ்வளோ சின்னதாக இருந்த அந்த ரப்பர் பேண்டு இவ்வளோ பெருசாகிட்டு, இப்போ நான் அந்த ரப்பர் பேண்டில் ஃபோர்ஸ் எடுத்தேன்னா என்ன ஆகும்? என்னுடைய எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் எடுத்துட்டேன்னா ரப்பர் பேண்ட் அகெயின் கம் டு இட்ஸ் ஒரிஜினல் பொசிஷன், ரைட். இதுக்கு பேர் நம்ம ஒரு அழகான ஒரு நேம் கொடுத்துருப்போம், elasticity. Do you remember this? Elasticity. Do you all remember this, dear children? Class 11ல இதை நம்ம படிச்சிருக்கிறோம், ரைட். எலாஸ்டிசிட்டி அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். இது நமக்கு தெரியும், எலாஸ்டிசிட்டி, சரிதானே? இதை எலாஸ்டிசிட்டின்னு சொல்கிறோம். அப்போது இந்த இடத்துல இந்த ரப்பர் பேண்டு மறுபடியும் இந்த பொசிஷன் வர்றதுக்கு யாரு காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ்னு ஒன்று படிச்சிருப்போம், ரைட். ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ் which brings the rubber band to the original position. இப்போ என்ன ஆகுது? இந்த இடத்துல அவ்வளோ எனர்ஜி ஸ்டோர் பண்ணியிருக்கிற அண்ட் அந்த எனர்ஜி தான் இஸ் மேக்கிங் த ரப்பர் பேண்ட் டு பிகம் இட் டு இட்ஸ் ஒரிஜினல் பொசிஷன், இல்லையா? அதுதான் வந்து ஒரிஜினல் பொசிஷனுக்கு வர்றதுக்கு முக்கியமான காரணம். அங்கே தான் நம்ம இங்கே பொட்டன்ஷியலை பற்றி நம்ம பேச போகிறோம். அண்ட் அதே மாதிரி இங்கே ஸ்ப்ரிங் இருக்குது. இந்த ஆப்ஜெக்ட் வந்து நான் இப்படி ஸ்ட்ரெச் பண்ணுறேன். அப்போ இந்த ஆப்ஜெக்ட் இப்படி வந்துட்டு இப்படி ஆசிலேட் ஆகும், இல்லை இப்படி ஆசிலேட் ஆகும். அந்த ஆப்ஜெக்ட் வந்து இப்படி ஆசிலேட் ஆகும். இதுதான் மெயின் பொசிஷன் ஆஃப் திஸ் பர்டிகுலர் ஆப்ஜெக்ட். அப்போ இப்படி ஆசிலேட் ஆகுது, இப்படி போயிட்டு 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 வருது. அப்போ இப்படி போயிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் ஆகிறதுக்கு யார் காரணங்க? அந்த ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ் தான், which is nothing but the potential. கரெக்ட் தானே? ஸோ இதுதான் வந்து பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். அப்போ நம்ம இங்கே என்ன பேச போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயத்தை தான், ரைட். வாட் ஆர் தட் அப்படின்னு நம்ம பார்ப்போம். Let me change the color to red. Yes. So அப்போ என்ன அப்படின்னா, நம்ம கூலும்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லும்போது we will talk about the charges, இல்லையா? கூலும் ஃபோர்ஸ் அப்படின்னாவே அங்கே சார்ஜினுடைய ஃபோர்ஸை பற்றி தான் பேசுவோம். சார்ஜினுடைய ஃபோர்ஸ் அண்ட் அந்த ஃபோர்ஸ் வந்து அட்ராக்டிவாக இருக்கலாம், ரைட். அந்த ஃபோர்ஸ் வந்து அட்ராக்டிவாக இருக்கலாம், இல்லை ரிப்பல்சிவாக இருக்கலாம். அப்போ அட்ராக்டிவ் அப்படின்னு சொல்லும்போது this is nothing but similar charges, இல்லையா? ஒரே சார்ஜஸ் ஆர் டிஃப்ரெண்ட் சார்ஜஸ். அட்ராக்டிவ் சொல்லும்போது it comes under different charges, not the similar charges. Always remember, okay? Always remember. அப்போ repulsive அப்படின்னு சொல்லும்போது it comes under similar charges. ஆர் இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா இது வந்து unlike charge, இது வந்து லைக் சார்ஜ். அப்போ லைக் சார்ஜ் அப்படின்னு சொல்லும்போது ஒரே சார்ஜ், இட் மே பி 2 பாசிட்டிவ் சார்ஜஸ் ஆர் இட் மே பி 2 நெகட்டிவ் சார்ஜஸ். அந்த 2 சார்ஜுக்கு இடையில ஃபோர்ஸ் இருக்குது. அந்த ஃபோர்ஸை நம்ம ரொம்ப ஈஸியாக நம்மளுடைய கூலும்ஸ் லாவை யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கலாம், ரைட். நம்ம
டாப் 100 ப்ராப்ளம்ஸை டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம் அந்த சாப்டர் 1லயே. ஐ ஹோப் யூ ரிமெம்பர் தட். 100 ப்ராப்ளம்ஸில் நம்ம இதெல்லாம் ரொம்ப டீட்டெயில்டாக நம்ம பேசியிருக்கிறோம், ஒவ்வொரு கான்செப்டை தெளிவாக. ரைட். அப்போது அன்லைக் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லும்போது இட் அட்ராக்ட்ஸ். அப்போ இங்கே ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம பேசும்போது நம்ம இந்த இடத்துல we are going to talk about the potential. இங்கே எப்படிப்பா பொட்டன்ஷியல் வந்தது? just consider, right? so just consider, என்கிட்ட வந்து ஒரு சார்ஜ் இருக்கு, ரைட்? இந்த சார்ஜை நான் Q அப்படின்னு சொல்கிறேன், ரைட்? இந்த சார்ஜை நான் வந்து Q அப்படின்னு சொல்கிறேன். இந்த சார்ஜில் இருந்து கண்டிப்பாக ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு ப்ரொவைட் ஆக போகுது. ஐ எம் சேயிங் திஸ் இஸ் பாசிட்டிவ் சார்ஜ். அப்போ பாசிட்டிவ் சார்ஜில் இருந்து எலக்ட்ரிக் ஃபீல்டுடைய டைரக்ஷன் எப்படி இருக்கும்? இன்வர்ட் ஆர் அவுட்வர்ட்? இன்வர்ட்ல இருக்குமா அவுட்வர்ட்ல இருக்குமா? இப்போ நீங்கள் தான் இதுக்கான பதிலை வந்து சொல்லணும். சொல்லுங்க. ஸோ டுடே we are going to see the basic introduction about this chapter. கொஞ்சம் டீட்டெயில்டா. what happens? இப்போ ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு. இந்த பாசிட்டிவ் சார்ஜை நான் இங்கே வச்சிருக்கிறேன். இந்த பாசிட்டிவ் சார்ஜில் இருந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும்? நட்டேஷ் கண்ணா சொல்லிட்டு இருக்கிறாங்க, அக்கன்ஷா சொல்லியாச்சு. இட் அவுட்வர்ட்ஸ், இப்போ வெளியே வரும். இப்போ என்ன ஆகுது? நான் ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ், லெட் அஸ் சே ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கு, லெட் அஸ் சே தட் டிஸ்டன்ஸ் டு பி ஆர்னு வச்சுப்போம். அப்போ இன்னொரு சார்ஜ் இங்கே நான் கொண்டு வரேன். ஓகே, இன்னொரு சார்ஜை நான் இங்கே கொண்டு வரேன். How to manage NEET with state board syllabus please சொல்லுங்க. ஓகே, அப்போ இந்த சார்ஜ் நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா I'm going to consider this as test charge னு வச்சுக்கலாம், or some other charge and it is Q and this is also plus Q. ஓகே, அப்போ இந்த சார்ஜ் இங்கே இருந்து ப்ரொவைட் பண்றது என்ன? எலக்ட்ரிக் ஃபீல்டு தான். அண்ட் இந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கு? அவுட்வர்டு, பிகாஸ் திஸ் இஸ் பாசிட்டிவ். அண்ட் அட் த சேம் டைம் இதுவும் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கு? அவுட்வர்டு. ஏன்? பிகாஸ் திஸ் இஸ் ஆல்சோ பாசிட்டிவ் சார்ஜ். ரெண்டுமே பாசிட்டிவ் சார்ஜ். இப்போ இந்த ரெண்டுத்துக்கு இடையில என்ன நடக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? என்ன நடக்கும்னா கண்டிப்பா ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் நடக்கும், ரைட்? இது இந்த சார்ஜ் இதை இப்படி தள்ளும், இந்த சார்ஜ் இதை இப்படி தள்ளும், ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். அப்போ இந்த சார்ஜினுடைய மூமெண்ட் இந்த பக்கம் இருக்கும், இந்த சார்ஜினுடைய மூமெண்ட் இந்த பக்கம் இருக்கும், இல்லையா? இதுதான் நடக்கும், ரைட்? இதுதான் நடக்க போகுது. அப்போ இந்த இடத்துல நம்ம எப்படி பேச போறோங்களா? ரொம்ப அழகா பேச போறோம், ரைட்? அப்போ இந்த ஒரு சார்ஜை இந்த சார்ஜ் நான் என்ன பண்ணியிருக்கிறேன்? இந்த சார்ஜை ரெஸ்ட்டில் வச்சிருக்கிறேன். ஐ கேன் நாட் மூவ், இதனால மூவ் பண்ணவே முடியாதுங்க. ஸ்டேபிளாக ஒரு பொசிஷனில் வச்சுட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்? இந்த சார்ஜை கொஞ்சம் கொஞ்சமாக நான் கிட்ட கொண்டு வரேன். அண்ட் அக்ஷிவா மூர்த்தி கேட்குறாங்க, என்சிஆர்டி நம்ம சேனலில் 4 சாப்டர் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க, பிகாஸ் பேலன்ஸ் சாப்டர் எப்போ கம்ப்ளீட் பண்ணுவீங்க? ப்ளீஸ் ரிப்ளை. பேலன்ஸ் சாப்டர் அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்சிஆர்டி சிலபஸை இந்த சேனலில் தான் இனிமேல் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, அக்ஷிவா மூர்த்தி, இந்த சேனலில் தான் நம்ம வந்து இனிமேல் என்சிஆர்டியை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். டோன்ட் வரி அக்ஷிவா. நம்ம வந்து சார் ப்ளஸ் கோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் வெரி பேட். ஹரிகிருஷ்ணா, நீங்கள் வந்திருந்தீங்களா? ஓகே, என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து என்சிஆர்டி சிலபஸை இனிமேல் நம்மளோட யூடியூப் சேனலில் போட மாட்டோம், since I'm working with Unacademy. So நீங்க வந்து NCERT சிலபஸை வந்து you can watch in NEET Tamil, இல்லைனா நம்மளுடைய Unacademy Learners Appல நீங்க பார்க்கலாம். ஓகே, பிகாஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சாப்டர் 5, அதாவது சாப்டர் 7 எலக்ட்ரோமேக்னெட்டிக்ஸ் எடுத்தாச்சு, ரே ஆப்டிக்ஸ் எடுத்தாச்சு, வேவ் ஆப்டிக்ஸ் எடுத்தாச்சு, டூவல் நேச்சரில் பாதி முடிச்சாச்சு. ஓகே, யூ கேன் ரெஃபர் தட் ஆல்சோ. ஓகே ஓகே ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் திங் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். அப்போ இந்த சார்ஜ் வந்து இங்கே கொண்டு வரும்போது இந்த சார்ஜ் இப்போ இங்கே வந்துருச்சு. இப்போ இந்த இடத்துல இங்கே வந்துருச்சு அப்படின்னா இந்த இடத்துல எனக்கு ஓகே
Hare Krishna. Okay, that's very bad, no? Okay. அப்போ இந்த சார்ஜ் இங்க கொண்டு வர்றச்ச என்ன ஆகும் அப்படின்னா இந்த சார்ஜ் ரைட் இங்க பக்கத்துல கொண்டு வரும்போது இப்போ இதனுடைய ரிப்பல்சிவ் பவர் அதிகமா இருக்குமா கம்மியா இருக்குமா? இதனுடைய ரிப்பல்சிவ் பவர் அதிகமா இருக்குமா கம்மியா இருக்குமா? சொல்லுங்க. யாருமே பதில் சொல்லவே மாட்டீங்களே. I'm waiting for your comment. அந்த சார்ஜ் ஒரு சார்ஜ் ரெஸ்ட்ல வச்சுட்டு இன்னொரு சார்ஜ் கிட்ட கொண்டு வர்றச்ச அதனுடைய ரிப்பல்சிவ் பவர் அதிகமா இருக்கும். எஸ் பிரஜித், ஹரிகிருஷ்ணா, அகன்ஷா, கோகுல், சந்தியா, ஸ்ரீஹரிணி, எஸ் ஃபேண்டாஸ்டிக். இட் இன்க்ரீசஸ். இது இப்போ இது வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ இந்த சார்ஜை நான் இன்னும் கிட்ட கொண்டு வரேன், இங்க கொண்டு வந்துட்டேன். இப்போ என்ன ஆகும்? இன்னும் அதிகமாகும். இங்க கொண்டு வரேன், இன்னும் பயங்கர அதிகமா இருக்கும். இது எப்படி கொண்டு வரேன்? பை அப்ளையிங் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். இல்லையா? எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுத்தா மட்டும்தான் அந்த சார்ஜ் அங்கே கொண்டு வர முடியும், இல்லைன்னா சத்தியமா முடியாது. எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இஸ் ரெக்வயர்டு. இல்லை, எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. கரெக்ட் தானே? அப்போ இந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வச்சு நான் இந்த சார்ஜை கிட்ட 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 போறேன். கிட்ட போக 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 என்னுடைய பொட்டன்ஷியல் ரொம்ப அதிகமா இருக்குது. which mean அதனுடைய ரிப்பல்சிவ் ரொம்ப அதிகமா இருக்கு. once when you remove the external force, இந்த சார்ஜ் பயங்கர வேகத்துல ரிப்பல்சன் ஆயிடு ஓடிடும், அப்படியே தள்ளி போயிடும். ஏன்னா அந்த அளவுக்கு அதனுடைய எனர்ஜியை நான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறேன். ரைட்? once I remove the external force, அந்த சார்ஜ் அந்த இடத்துல இருந்து வேகமா மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். இல்லையா? முருகா சார் ஒரு ஹாய். உமா ஜெயபிரகாஷ் ஹாய். ரைட்? ஸோ திஸ் இஸ் அ வெரி வெரி கிளியர் திங் that you have to remember. அப்போ என்ன சொல்றோம்? இந்த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸுக்கு நல்லா கவனிங்க. ரைட்? இந்த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸுக்கு எப்படி ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் வந்து தள்ளி போகுது, அந்த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் என்னுடைய எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். இதை நம்புறீங்க அப்படின்னு நான் நம்புறேன். அப்போ இந்த ஃபோர்ஸ் என்ன? ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் who is creating both the charges, right? அப்போ அந்த ஃபோர்ஸ் எப்படி கண்டுபிடிப்போம்? F கூலும் ஃபோர்ஸ் தான். அண்ட் இந்த ஃபோர்ஸ் எப்படி இருக்கு? இந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸுக்கு ஆப்போசிட்டா இருக்கு. So I can say that F coulomb which is equal to minus F external force. இதுல யாருக்குன்னா சந்தேகம் இருக்குன்னா you can ask me. Right? So this is very clear, I hope. அப்ப என்ன ஆகுது? எனக்கு இங்க இருக்கும்போது ஒரு right, let me change the color. Right? எனக்கு இங்க இருக்கும்போது ஒரு பொட்டன்ஷியல் இருந்தது, இங்க இருக்கும்போது இன்னொரு பொட்டன்ஷியல் இருந்தது, இங்க இருக்கும்போது இன்னொரு பொட்டன்ஷியல் இருக்குது, இங்க இருக்கும்போது இன்னொரு பொட்டன்ஷியல் இருக்குது. அப்போ as I said before depends upon or depend upon position. Always remember ma, depend upon the position, potential energy what happens will vary. Yeah, depend upon the potential, right? So sorry, depend upon the position, potential energy varies. அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். அப்ப என்ன ஆகுது? அந்த சார்ஜ் நான் இங்க இருந்து இங்க கொண்டு வந்துட்டேன். என்ன ஆகுது? பொட்டன்ஷியல் எனர்ஜி மாற்றம் அடையுது. அந்த சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் சொல்றேன் பாருங்க. ரைட்? சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல். Change in potential is nothing but what? Work done, which we already learnt. இல்லையா? சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் நம்ம என்ன சொல்றோம்? ஒர்க் டன் சொல்றாங்க. நம்ம கிளாஸ் 11ல ஒரு அழகான ஒரு விஷயத்தை பார்த்திருப்போம். என்ன சொல்லியிருப்போம்? ஒர்க் டன் which is equal to force into displacement அப்படின்னு. ரைட்? டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா வெக்டார் ப்ராடக்ட். ஸோ அப்போ இதை நான் எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணலாம்? when I say in magnitude f ds cos theta அப்படின்னு வரும், உங்களுக்கே தெரியும். ஸோ கன்சிடர் the theta to be 0
So which means cos 0 degree which is equal to 1. So we consider work which is equal to force and the displacement, right? And the displacement நம்ம வந்து distance r வச்சுக்கிட்டோம் அப்படின்னா we can say that displacement is equal to dr, right? ஹரி கிருஷ்ணா கேக்குறாங்க ஸ்மார்ட் போர்டு எப்போ வரும்? ஸ்மார்ட் போர்டு வந்துருச்சுமா, எலக்ட்ரிஷியன் ஒர்க்கு தான் போயிட்டு இருக்கு, அது வரவே மாட்டாங்க, அதுதான் பெரிய பிரச்சனையா இருக்குது. தென் இன்டகிரேஷன். ஏன் இன்டகிரேஷன் சரிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இங்கே வந்து டெஸ்ட் ஒரு சார்ஜ் கியூன்னு சொன்னோம், ஒரு சர்டன் டிஸ்டன்ஸில் இன்னொரு சார்ஜ் ஸ்மால் கியூன்னு சொன்னோம். இந்த சார்ஜ் இங்கே பக்கத்தில் கொண்டு வரும்போது என்னுடைய பொட்டன்ஷியல் வந்து இஸ் கீப் ஆன் சேஞ்சிங் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா? இட் கீப் ஆன் சேஞ்சிங். அண்ட் அந்த இடத்துல என்னுடைய எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுக்கும்போது என்ன ஆகுது? என்னுடைய எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து இந்த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸுக்கு ஆப்போசிட்டாக இருக்கு. ஸோ ஐ கேன் சே தட் திஸ் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இஸ் ஆப்போசிட் ஆஃப் தி கூலம் ஃபோர்ஸ், மைனஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம், ரைட்? அப்போ மைனஸ். ஸோ அப்போ எந்த பொசிஷன்ல எந்த பொசிஷன்? இந்த பொசிஷன்ல இருந்து இந்த பொசிஷன். இது ரொம்ப கிளியரா இருக்கு. இதில் யாருக்கான சந்தேகம் இருக்கா? இல்லை. அப்போ ஃப்ரம் சம் டிஸ்டன்ஸ், ஒரு குறிப்பிட்ட தூரத்துல இருந்து இங்க வரைக்கும், அப்போ நம்ம என்ன சொல்லிக்கலாம் அப்படின்னா இந்த பொசிஷன் இருக்கு இல்லையா, ரைட்? இந்த பொசிஷன் இருக்கு இல்லையா, எஸ். ஸோ இந்த பொசிஷனை நம்ம ஆர்னு சொல்லிக்கலாம், இந்த பொசிஷனை பின்னு சொல்லிக்கலாம். நம்ம புக்கில் இருக்கிற அதே ஆல்பபெட்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன், வேற எதுவும் இல்லை, உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக. அப்போ என்ன சொல்லிக்கலாம்? ஐ கேன் டேக் தட் அஸ் ஃப்ரம் ஆர் டு பி, அதாவது இனிஷியல் பாயிண்ட்ல இருந்து ஃபைனல் பாயிண்ட் வரைக்கும். இனிஷியல் என்ன? தூரத்தில் ஒரு பாயிண்ட் இருக்கு. இந்த சார்ஜ் இங்கே வரைக்கும் கொண்டு போயிட்டேன், அப்போ இந்த பாயிண்ட்டை நான் பின்னு சொல்கிறேன், இந்த பாயிண்ட் ஆர்னு சொல்கிறேன். அப்போ இதுதான் இனிஷியலில் ஸ்டார்ட் பண்ணுறேன், இதுதான் ஃபைனலில் முடிக்கிறேன். அப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் என்ன, ரைட்? Why cos theta equal to 0? Oh my god. Cos theta is 0 அப்படின்னா just saying that my potential is maximum. அதாவது என்னுடைய ஒர்க் டன் வந்து மேக்ஸிமம்னு சொல்கிறேன். இது கிளாஸ் 11ல் நான் வந்து இந்த சாப்டர் ரொம்ப டீட்டெயிலாக எடுத்திருப்பேன். ப்ளீஸ் டூ செக் தேர். ஓகே, அப்போ ஐ கேன் சே தட் ஒர்க் which is equal to change in, அதாவது அந்த பொட்டன்ஷியலி as அப்போ ஒர்க் டன் which is equal to என்ன? ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். அந்த ஃபோர்ஸ் என்ன? என்னுடைய கூலம் ஃபோர்ஸுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது, அண்ட் அதுதான் வந்து எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ், ரைட்? அப்போ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்போ எந்த பாயிண்ட்ல இருந்து பாயிண்ட்? ஆர்ல இருந்து பி வரைக்கும். ஸோ இனிஷியல் ஃபைனல் எல்லாமே பர்ஃபெக்டாக எழுதியாச்சுங்க, ரைட்? இதில் சந்தேகமே கிடையாது. சந்தேகமாக இருக்குன்னுக்கா? இல்லை, யாருக்குமே கிடையாதுங்க, ரைட்? அப்போ அடுத்த ஸ்டெப்பு பார்ப்போம். அடுத்த ஸ்டெப் இதை விட ரொம்ப சிம்பிள். வாட் வாஸ் தட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது மைனஸ் வெளியே எடுத்துக்கலாம், ரைட்? எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஃபோர்ஸ் என்னப்பா? இதுதான் வந்து எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸுங்க. அப்போ ஃபோர்ஸ் அப்படின்றது நமக்கு ரொம்ப டீட்டெயில்டாக தெரியும். ஒரு சார்ஜ் இருக்கு, அந்த சார்ஜ் மேலே ஃபோர்ஸ் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? ஹவு வி கேன் ஃபைண்ட் தட்? ரொம்ப சிம்பிள், ரைட்? ரொம்ப சிம்பிளா we can find that, right? So electric field அப்படின்றது நம்ம என்ன சொல்லியிருந்தோம்? force acting per unit charge னு ஃபர்ஸ்ட் சாப்டர்ல பேசணும். அப்போ force அப்படின்றது என்ன? q times e-ன்றத நம்ம ஆல்ரெடி படிச்சதுதான். அப்போ இந்த ஃபோர்ஸ் தான் என்ன? ஒரு சார்ஜ் வந்து, ரைட்? இதுதான் அப்போ அந்த சார்ஜ், இந்த சார்ஜ் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுனால அஃபெக்ட் ஆகுது இல்லையா? அப்போ ஃபோர்ஸ் which is equal to q times e. அப்போ we can say that external force is equal to qe and the distance is nothing but dr, right? Distance is dr or 2p. அப்போ இது எப்படி எழுதுவோம்? மைனஸ் ஆஃப் q e நம்ம வெளியே எடுத்துக்கலாம். ஸோ டிஸ்டன்ஸ் மட்டும் இன்டகிரேட் பண்ணனா தட் பிகம்ஸ் as r, கரெக்ட் தான்? தட் பிகம் as r அப்படின்னு கூட நம்ம சொல்லிக்கலாமே இல்லையா, ரைட்? ஸோ இதை நம்ம நிறைய விதத்தில் பேசலாம். ஃப்ரம் p to r அப்படின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். அப்போ we have q e dr இல்லையா? அண்ட் இதில் இந்த dr நான் இன்டகிரேட் பண்ணியிருக்கிறேன், right? And before that I can say that the charge வந்து remains constant and abdi e அப்படின்றது வந்து electric field and this is nothing but the distance after differentiating. I hope this is clear. Best book for NEET physics. Thank you Cristiano Messi, right? So best book for physics அப்படினா வந்து NCERT is the bestங்க. NCERTல இருக்கக்கூடிய எக்ஸாம்பிளர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து you can go for that example problem, numerical problem, additional
இது எல்லாமே ஒவ்வொன்றும் நீங்கள் ஃபிங்கர் டிப்ஸில் இருந்தீங்க அப்படின்னாவே போதும். ஆல்மோஸ்ட் நீங்கள் பாதி கரையை கடந்த மாதிரி தான். இன்னும் பாதி கடக்கணும் அப்படின்னா யூ கேன் கோ வித் எம்டிஜி எம்சிக்யூ ஃபிங்கர் டிப்ஸ்னு ஒரு புக் இருக்குது. யூ கேன் கோ ஃபார் தட். ஒவ்வொரு சாப்டர்லையும் நிறைய எம்சிக்யூஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த சாப்டரில் இருக்கும்போது ரைட், அந்த சாப்டரில் வந்து யூ கேன் டேக் த எம்சிக்யூஸ் அண்ட் யூ கேன் சால்வ் பண்ண தான் உங்களுக்கு வந்து ஃபிசிக்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லைனா கடைசி வரைக்கும் அது ரொம்ப கஷ்டமான ஒரு சப்ஜெக்டாக தான் இருக்க போகுது. ஸோ ஐ ஹோப் திஸ் இஸ் வெரி கிளியர் ஃபார் யூ கைஸ். ஓகே, யா. ஸோ அப்போ நம்ம என்ன சொல்லலாம், இங்கே இந்த சார்ஜ் ரைட், அப்போது இந்த சார்ஜ் அப்படின்னு நம்ம சொல்லும்போது we can say that the electric field அப்படின்ற ஃபோர்ஸ் பர் யூனிட் சார்ஜ். எலக்ட்ரிக் ஃபீல்டை நம்ம என்ன சொல்லலாம், எலக்ட்ரிக் ஃபீல்டு ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். எலக்ட்ரிக் ஃபீல்டு which is equal to force per unit charge which is something 1/4πε0 q by r square இல்லையா. ஸோ இப்படியும் நம்ம சொல்லலாம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. இது நம்ம ஃபர்ஸ்ட் சாப்டரில் ரொம்ப டீட்டெயில்டாக நம்ம பேசின ஒரு விஷயம்தான். ஆமாம் தானே? That's great, Imran. Very good. Use it properly. And yeah, Nateshkana, even DC Pandey also perfect book for solving the problem. That is also best one. You can go for that also. Okay, you can go for that also. Suppose என்னுடைய charge, if it is at infinity, right? அது வந்து suppose infinity ல இருந்ததுனா எப்படி இருக்கும் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கக்கூடிய அடுத்த கேள்வி. ஸோ சோஃபார் வந்து நம்ம வந்து ஒரு சார்ஜ் இருந்தது, அந்த சார்ஜுக்கு இடையில ஒரு டிஸ்டன்ஸ் நம்ம பேசியிருந்தோம், அந்த டிஸ்டன்ஸ் ஆர்னு சொல்லியிருந்தோம். எப்படி இந்த சார்ஜுக்கு இந்த இனிஷியல் பாயிண்ட் ஆர்ல இருக்கக்கூடிய அந்த சார்ஜ், சப்போஸ் என்னுடைய சார்ஜ் இன்ஃபினிட்டியில் இருக்குங்க, ரொம்ப தொலைவில் இருக்கு, எங்க இருக்குன்னே தெரியாது. அங்க இருக்கிற சார்ஜை நான் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு கொண்டு வர்றேன், அதுதான் அந்த பாயிண்ட் பி. அப்போ வாட் ஐ கேன் சே, from infinity, right, always remember from infinity to point P க்கு என்னுடைய சார்ஜை கொண்டு வரேன். அப்போ நீங்களே சொல்லுங்க, என்கிட்ட இங்க ஒரு சார்ஜ் இருக்கு, இன்னொரு சார்ஜ் இருக்கு, இந்த சார்ஜை கிட்ட கொண்டு வர்ற என்னுடைய பொட்டன்ஷியல் இன்க்ரீஸ் ஆகுது, ரைட்? பொட்டன்ஷியல் எனக்கு இன்க்ரீஸ் ஆகுது, ரைட்? அப்படித்தானே? அப்போ இதே சார்ஜை நான் இன்ஃபினிட்டிக்கு கொண்டு போயிட்டேன்னா என்னுடைய பொட்டன்ஷியல் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா? ஓகே கிறிஸ்டியானோ, வாட் ஹேப்பன்ஸ்? இன்க்ரீசஸ் ஆர் டிக்ரீசஸ்? டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது என்னுடைய பொட்டன்ஷியல் இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா? டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது டிக்ரீசஸ், கரெக்ட். அப்போ என்னுடைய டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆக என்னுடைய பொட்டன்ஷியல் என்ன ஆகுது? டிக்ரீஸ் ஆகிட்டே வருதுங்க, ரைட்? இட் டிக்ரீசஸ் when distance increases. அப்போ இந்த பொட்டன்ஷியல் எப்படி சொல்லலாம்? பொட்டன்ஷியல், ரைட்? பொட்டன்ஷியல் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டிஸ்டன்ஸ் சொல்லலாமா? ரைட்? இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டிஸ்டன்ஸ் சொல்லலாமே, ரொம்ப சிம்பிளா சொல்லலாமே. பொட்டன்ஷியல் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டிஸ்டன்ஸ். அப்போ பொட்டன்ஷியல் அதிகமா இருக்குன்னா டிஸ்டன்ஸ் கம்மியா இருக்கு, டிஸ்டன்ஸ் அதிகமா இருக்குன்னா பொட்டன்ஷியல் எப்படி இருக்கும்? கம்மியா இருக்குது. அவ்வளவுதாங்க விஷயமே, அவ்வளவுதான் விஷயமே. அப்போ எனக்கு ஒரு சார்ஜ் இன்ஃபினிட்டில இருக்கும்போது வாட் வில் பி த பொட்டன்ஷியல்? வாட் வில் பி த பொட்டன்ஷியல் இன்ஃபினிட்டில இருக்கும்போது? இன்ஃபினிட்டில இருக்கும்போது வாட் வில் பி தி பொட்டன்ஷியல்? சொல்லுங்க, இப்போ நீங்களே சொல்லுங்க. What will be the potential when the charge is at infinity from one charge? What happens? சொல்லுங்க. It becomes what? Maximum? Zero. That's great, right? It becomes to zero. அப்போ ஒரு சார்ஜ் இன்ஃபினிட்டியில் இருக்கும்போது அந்த இடத்துல பொட்டன்ஷியல் பிகம்ஸ் ஜீரோ, ரொம்ப மினிமம். இதுதாங்க பேசிக் இன்ட்ரோடக்ஷன்.
சரியா? அப்ப நம்ம என்ன படிச்சிருக்கிறோம் so far in first chapter force which is equal to இன்னும் ரெண்டு டாபிக் இருக்கு அதையும் நான் சொல்லிடுறேன். So force which is equal to what we discussed over ரெண்டு சார்ஜ் இடையில இருக்கக்கூடிய force of attraction and repulsion q1 q2 by r square நம்ம பேசணும் இல்லையா? அதே மாதிரி டைபோல்னு நம்ம பேசணும் 2aq அப்படின்னு நம்ம பேசியிருந்தோம், இல்ல 2al அப்படின்னு நம்ம கூட பேசியிருந்தோம், 2lq ரைட். அண்ட் இது ஒரு பக்கம் இருந்தாலுமே அந்த டைபோலை வந்து நம்ம வந்து ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டில் பிளேஸ் பண்ணும்போது என்ன ஆகுது, இட் ப்ரொடியூசஸ் டார்க்னு நம்ம பேசியிருந்தோம். எல்லாமே ரொம்ப டீட்டெயில்டாக நம்ம பேசியிருந்தோம். அப்போ இந்த சாப்டரில் என்ன பேசுகிறோம், ஒரு சார்ஜ் இருக்கு, அந்த சார்ஜில் வாட் வில் பி தி பொட்டன்ஷியல். அட் அதே மாதிரி ஒரு டைபோலை ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டில் பிளேஸ் பண்ணும்போது யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டோ இல்லை நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டுலேயோ பிளேஸ் பண்ணும்போது அந்த டைபோலில் வாட் வில் பி த பொட்டன்ஷியல், what will be the potential. So அந்த கான்செப்டை நம்ம பார்க்க போறோம் ரைட். அதனால தான் சொல்றேன் ப்ரீவியஸ் சாப்டர் நீங்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த சாப்டர் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்க போகுது. ஓகே, இஸ் தட் கிளியர்? இஸ் தட் கிளியர் டியர் சில்ட்ரன்? ரைட். இதுல யாருக்குன்னா சந்தேகம் இருக்கா? கண்டிப்பா இருக்காது அப்படின்னு நான் நம்புறேன். ஓகே, அப்போ இன்னொரு முக்கியமான விஷயங்கள் நமக்கு சொல்றாங்க என்ன அப்படின்னா, இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியலை பொறுத்த வரைக்கும் ரெண்டு முக்கியமான விஷயத்தை நம்ம பேசணும். முதல் விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, அந்த ரெண்டு சார்ஜ் இருக்கு பாருங்க, அந்த சார்ஜினுடைய டிஸ்டன்ஸ் தான் மேட்டர். டிஸ்டன்ஸ் தான் மேட்டர், அதாவது இனிஷியல் பாயிண்ட்டுக்கும் ஃபைனல் பாயிண்ட்டுக்கும் தான் மேட்ரு. Because the potential எப்படி டிஃபைன் ஆகுதுப்பா, it depends upon the position இல்லையா? It depends upon the position. It is independent upon path. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். Independent upon path. அப்போ பாத்துக்கும் அதுக்கு சம்பந்தம் கிடையாதுதா, சம்பந்தம் கிடையாது. It depends only upon the initial and the final point of the சார்ஜை தவிர நீ இப்படி வரியா இல்ல இப்படி வரியான்றதெல்லாம் விஷயமே கிடையாது. ரெண்டாவது, as I said before, ஒரு சார்ஜ் இன்ஃபினிட்டில இருக்கு ரைட், இன்ஃபினிட்டில இருக்கு அப்படின்னா அங்க பொட்டன்ஷியல் what it becomes to 0 right. It means it is not exactly 0 but 0.000000001 அப்படி கூட எடுத்துக்கலாம் ரைட். It is negligible. ரொம்ப சிம்பிளா சொல்லணும், it is negligible. நெக்லெக்ட் பண்ணிக்கலாம் அவ்வளவுதாங்க ரைட். ஸோ இதுதான் முக்கியமான விஷயம். அப்போ ஒர்க் அப்படின்றத என்ன சொல்லலாம், சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல். அந்த சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் ஃப்ரம் இனிஷியல் பாயிண்ட் டு ஃபைனல் ஆர் ஃபைனல் பாயிண்ட் டு இனிஷியல். ஃபைனல் பாயிண்ட் டு இனிஷியலை தான் நம்ம இங்க பேசுறோம், வேற எதுவுமே கிடையாது. Is that clear my dear children? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க, ரொம்ப முக்கியமான விஷயம் ரைட். I hope this is very clear right. At infinity potential equal to what, 0. because என்னுடைய potential as I said before inversely proportional to the distance. distance increase ஆகுதுன்னா potential decrease ஆயிடும், distance decrease ஆகுதுன்னா potential increase ஆயிடும் right. So this is the basic understanding. Okay, and Dinesh is saying some problem. Calculate the electric field due to an electric dipole of length 12 cm having the charge Lucia at an equatorial 0.8 cm from the center of the dipole. Kindly solve. I'm not getting the answer. Dinesh, just I will say the concept, you try to solve. Okay, say the concept. என்ன சொல்றாங்க, ரெண்டு சார்ஜ் இருக்குல்ல எலக்ட்ரிக் டைபோல். டைபோல் சொல்லும்போது ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜஸ் தான் ஆப்வியஸ்லி. ஸோ ஒன்று வந்து பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் இன்னொன்று வந்து நெகட்டிவ் சார்ஜ்னு எடுத்துக்கலாம். டைபோல் இல்லையா, calculate the electric field due to an electric dipole of the length 12 cm
having the charge at LUZ 12 centimeter. Then from midpoint this is 6 centimeter and this is 6 centimeter. So என்ன கேக்குறாங்க is placed at the center of the dipole 8 centimeter equatorial. அப்ப இங்க இருந்து ஒரு 8 centimeter apart ஒரு சார்ஜ் எடுத்துக்கிறோம். ரைட், அப்ப இந்த சார்ஜ் இருக்குல்ல, இந்த சார்ஜ் என்ன கேக்குறாங்க, அப்ப calculate the center, calculate the electric field. அப்ப இந்த பாயிண்ட்ல electric field என்ன? Let us say this is Q. What we know basically, இது negative charge, இது positive charge. So இங்க dipole moment பாத்தீங்கன்னா from negative to positive. Right, negative to positive is the dipole moment. அப்ப என்ன ஆகுது, இது negative charge, இது positive charge. But ரெண்டு சார்ஜ் கடையில என்ன ஃபோர்ஸ் இருக்கும் அப்படி கேட்டிங்கன்னா இட்ஸ் வெரி சிம்பிள் டியர், அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இல்லையா? அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் சரிதானே? அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் வந்து நமக்கு இருக்க போகுது, இதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ரைட், அண்ட் அதே மாதிரி இப்போ இந்த சார்ஜ், இந்த ப்ளஸ் சார்ஜ், இது பிளஸ் சார்ஜ். அப்ப இந்த ரெண்டு சார்ஜ் கடையில என்ன ஃபோர்ஸ் இருக்கும்? இது ரெண்டு சார்ஜ் கடையில ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் தான் இருக்கும். ரைட், இது ரெண்டு சார்ஜ் கடையில என்ன ஃபோர்ஸ் இருக்கு? ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இருக்கு. அப்ப இதனுடைய ரிசல்டன்ட் எங்க இருக்குடா? இங்க இருக்கு இல்லையா? இதனுடைய ரிசல்டன்ட் இங்க இருக்கு. So this will be the resultant force. So this is the electric resultant force. Right, so just what you do, right? So இதுல இந்த ப்ராப்ளம் ரிலேட்டடா நம்ம நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருக்கிறோம். டாப் 100 ப்ராப்ளம்ஸ்ல இந்த டாப் 100 ப்ராப்ளம்ஸ் ஐ தாட் ஆன் Unacademy லேர்னர்ஸ் ஆப்ல. அதில் போயிட்டு இந்த டாப் 100 ப்ராப்ளம்ஸை பாருங்க. 100 ப்ராப்ளம்ஸ்லாம் கூட தேவையில்லை. லெவல் 1, லெவல் 2, லெவல் 3, லெவல் 4, லெவல் 5 வரைக்கும் இருக்கு. ஓகே, இதுல லெவல் 2 வரைக்கும் பாரு, இந்த ப்ராப்ளம் உனக்கு ஃபிங்கர் டிப்ஸ்ல இருக்கும். எஸ், ஸோ those who attended this top 100 problems, they can feel the problem actually. இல்லையா? they can feel the problem. Yes, I believe. Right. சரியா? ஸோ அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓகே, ரைட். ஸோ அப்போ நம்ம லாஸ்ட்டாக பார்த்தது என்ன? இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல், இந்த 3 கண்டிஷனை பார்த்துருந்தோம். அப்போ ஒர்க் டன், ரைட்? ஸோ ஒர்க் டன் அப்படின்றது என்ன சொல்கிறோம்? ரைட், ஸோ ஒர்க் டன் மீன் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஒரு 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 ஒர்க் டன் அப்படின்றது ஒர்க் டன் பர் யூனிட் சார்ஜ் இஸ் நத்திங் பட் த பொட்டன்ஷியல். ரைட், ஒர்க் டன் பர் யூனிட் சார்ஜ் இஸ் த பொட்டன்ஷியல். Work done per unit charge is the potential. Right, and remember always this potential can also be referred like this. மறக்கவே கூடாதுங்க, இதுவும் மறக்க கூடாது, இதுவும் மறக்கவே கூடாது. ரைட், இதுவும் பொட்டன்ஷியல் தான், இதுவும் பொட்டன்ஷியல் தான். ரைட், so this is nothing but the relation between electric field and potential. Right, this is relation between electric field and potential. இது potential. So generally potential அப்படின்றது work done per unit charge. Right, ஒரு சார்ஜுக்கு மேல நம்ம எவ்வளவு வர்க் பண்றோங்க, அதுதான் potential. சார் எனக்கு புரியல சார். ஒரு சார்ஜ் இருந்தது, இங்க இன்னொரு சார்ஜ் கொண்டு வந்தோம், இந்த சார்ஜ் நான் இங்க கொண்டு வந்தேன் இல்லையா? இப்போ என்ன பண்றேன்? சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல். இந்த சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் நம்ம என்ன சொன்னோம்? ஒர்க் டன் இப்போதான் சொன்னோம் ப்ரோ. அப்போ இங்க இருக்கிற சார்ஜ் நான் இங்க கொண்டு வந்தேன். ஐ ஹவ் சேஞ்ச்டு த பொட்டன்ஷியல் பிகாஸ் டிஸ்டன்ஸ் எனக்கு மாறிடுச்சு. இங்க இருக்கும்போது கம்மியா இருக்குது, இங்க இருக்கும்போது அதிகமாயிடுச்சு. சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் இஸ் நத்திங் பட் ஒர்க் டன். அப்போ ஒரு சார்ஜுக்கு மேல நம்ம எவ்வளவு ஒர்க் பண்றோமோ அதுதானே பொட்டன்ஷியல். இதை விட தெளிவா சொல்ல முடியாது நான் நம்புறேன். அப்போ work done per unit charge equal to potential. and இந்த work done என்ன? change in potential தானே? இப்பதான் நம்ம பேசணும் இந்த change in potential. right, I hope this is very clear to you children. அப்போ work done equal to change in potential, and அது வந்து final point, initial point. correct? So this is work done.
இல்லை யாருக்குன்னா டவுட் இருக்கா? யாருக்குன்னா டவுட் இருக்கா? இல்லை அப்படின்னு நான் நம்புறேன். Right? Is that clear? Shall we move to the next one? Shall we move to the next one? Right? போகலாமா? அடுத்து போகலாமா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். வாட் ஆர் தட் கான்செப்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா பொட்டென்ஷியல் டியூ டு அ பாயிண்ட் சார்ஜ். ஓகே, பொட்டென்ஷியல் டியூ டு அ பாயிண்ட் சார்ஜ். ஒரு பாயிண்ட் சார்ஜ்னால what will be the potential? So point charge அப்படின்னு சொல்லும்போது as I said before in the introduction partலயே நான் சொன்னேன், point charge அப்படின்றது ஒரு சார்ஜினுடைய ரேடியஸை விட இதனுடைய டிஸ்டன்ஸ் அதிகமாகும்போது when the distance is much greater than the radius of the charge, அத நம்ம அழகா பாயிண்ட் சார்ஜ்னு சொல்லுவோம் இல்லையா? அதை நம்ம பாயிண்ட் சார்ஜ்னு சொல்லுவோம். கரெக்டா? அப்போ பொட்டென்ஷியல் டியூ டு அ பாயிண்ட் சார்ஜ். அப்போ ஏதோ ஒன்று இருக்குடா, ஒரு சார்ஜ் இருக்குடா தம்பி. ரைட், ஒரு சார்ஜ் இருக்கு. அந்த சார்ஜ் நம்ம பிளஸ் கியூனே எடுத்துக்கலாம். ரைட், ஒரு சார்ஜ் இருக்கு அண்ட் கொஞ்சம் தூரத்தில் இன்னொரு சார்ஜ் எடுத்துக்கலாம். சரியா? ஸோ அந்த சார்ஜை இங்கே வச்சுக்கலாம், இங்கே வச்சுக்கலாம். சரியா? இங்கே அந்த சார்ஜ் இருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போறேன், இந்த சார்ஜை ரைட் இந்த சார்ஜை கிட்ட கொண்டு வரேன். ஆல்வேஸ் ரிமெம்பர் தட் இந்த சார்ஜ் ரெஸ்ட் தான், இந்த சார்ஜ் தான் மூவ் பண்றேன், பாயிண்ட் சார்ஜ். see இந்த பாயிண்ட் சார்ஜினுடைய எலக்ட்ரிக் ஃபீல்ட் should not affect this one. என்ன ஆகுது, ரெண்டுமே பாசிட்டிவ் சார்ஜ் தான். சார் ஒன்லி ஒன் டைம் என் நேம் சொல்லுங்க சார் ப்ளீஸ். லக்ஷ்மி நாராயணன் ஆர். சந்தோஷமா? லக்ஷ்மி நாராயணன், வெல்கம். உங்க நேம் நான் சொல்லிட்டேன். என்கிட்ட வந்து ஒரு பிளஸ் கியூ இருக்கு. ரைட், என்ன ஆகும், இதுல வரக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு இதுல ஒரு பாதிப்பை கொடுத்து இப்படி ரிப்பல் பண்ணும். இதுல வரக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த சார்ஜ் மேல பட்டு இப்படி ஒரு ரிப்பல்சிவ் பவரை உண்டாக்குது. சார் ஜேஇக்கு ஸ்பெஷல் கிளாஸஸ் வேணும் பிசிக்ஸ். அமுதா, யா ஐ வில் கோ ஃபார் இட். ஐம் ப்ரிப்பேரிங். ஆக்சுவலி உண்மையை சொல்ல போனோம் அப்படின்னா நான் நீட்டுக்கும் ஜேடபிள்யூக்கும் தான் சைமல்டேனியஸாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறேன். கூடிய சீக்கிரத்தில் ஐ வில் ஸ்டார்ட் தட். ஓகே ஓகே. அப்போ இந்த சார்ஜ் நான் ரெஸ்ட்னு சொல்லிட்டேன். இட் ஷுட் நாட் மூவ், இட் ஷுட் பி இன் ஸ்டேபிள் பொசிஷன். அப்போ இந்த சார்ஜில் வரக்கூடிய அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு, இதுல வரக்கூடிய அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு இதை பாதிக்கவே கூடாது. அப்போ இதனுடைய சார்ஜ் நான் என்ன சொல்றேன், ரொம்ப 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 கம்மின்னு சொல்றேன். ஐ ஹோப் தட் இஸ் கிளியர். ரைட், அதனுடைய சார்ஜை ரொம்ப கம்மின்னு சொல்றாங்க. அவ்வளோதாங்க, அவ்வளோதான் அவ்வளோதான். ரைட், அவ்வளோதான் நான் சொல்ல வர்றது. இதனுடைய சார்ஜ் ரொம்ப கம்மின்னு நான் சொல்லிட்டேன். சரியா? அப்ப என்ன பண்ண போறோம், as we discussed earlier, இந்த சார்ஜ் மேல ரைட் இதுல வரக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு ஒரு இம்பாக்டை கொடுக்க போகுது. அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்றது என்ன, எலக்ட்ரிக் ஃபீல்டு which is equal to force per unit charge. ஒரு சார்ஜுக்கு மேல நம்ம எவ்வளவு ஃபோர்ஸ் கொடுக்குறோம். அப்போ ஃபோர்ஸ்ன்றது என்ன, 1/4πε0 q r ஸ்கொயர் அண்ட் இந்த q இருக்கு. ஸோ அந்த q, அப்போ ஒரு q கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ we can simply say that kq/r square as electric field. எலக்ட்ரிக் ஃபீல்டு ரொம்ப சிம்பிளா சொல்லிக்கலாம். அப்போ இந்த சார்ஜ் மேல இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு இதுதாங்க, இதுல சந்தேகமே கிடையாது. ரைட், kq/r ஸ்கொயர் தான் இதுல இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஆனா நான் இப்ப என்ன பண்றேன், இந்த சார்ஜை கிட்ட கொண்டு வர போறேன். அப்பதானே பொட்டன்ஷியல் இருக்கும் அங்க. ரைட், ஐம் கோயிங் டு சேஞ்ச் த பொட்டன்ஷியல். அப்ப இன்னும் கிட்ட கொண்டு வரேன், இன்னும் கிட்ட கொண்டு வரேன். அப்ப இங்க வந்துருச்சு. ரைட், ஐ நீட் டு calculate that. This is chapter 2 மூர்த்தி. ரைட், அப்போ இந்த சார்ஜ் இங்க கொண்டு வந்துட்டேன். So there is change. அப்ப என்ன சொல்லலாம், change in potential. ரைட், அப்ப என்ன ஆகுது, it is against the Coulomb force.
So simply we can say that work done, which is equal to minus work done ன்றதுன்னு சொல்லுவோம் F into dr னு சொல்லுவோம், ரைட். அப்ப இந்த சார்ஜ் இங்க இருந்தது, இந்த பாயிண்ட்க்கு நான் மூவ் பண்றேன். அப்ப இந்த ரெண்டு சார்ஜ்க்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் நான் என்ன சொல்றேன், r னு சொல்றேன். இந்த சார்ஜ் ஒரு ஸ்மால் டிஸ்டன்ஸ் நான் இங்க மூவ் பண்ணிட்டு இந்த டிஸ்டன்ஸ் டெல்டா r னு சொல்றேன். ஆனா இந்த சார்ஜ் நான் இது வரைக்கும் மூவ் பண்ணனும் and அந்த டிஸ்டன்ஸ் r dash னு சொல்றேன். ஓகே, அப்போ அந்த டிஸ்டன்ஸ் என்ன ஆயிடுது, that is nothing but delta r இல்லையா. அப்போ how I can say work done which is equal to minus f, right, and dr is nothing but the small distance delta r, illana I can say that as also dr. அப்போ force பாரு minus force என்றது என்னப்பா k q r square இல்லையா, k q r square and then the distance in r dash, அப்போ r dash square and in the distance dr இல்லையா, dr. So work done அப்படின்றது என்ன, initial to final. அப்போ ஏதோ ஒரு டிஸ்டன்ஸ்ல இருந்து ஏதோ ஒரு டிஸ்டன்ஸ், அப்போ பாரு அது ஏதோ ஒரு டிஸ்டன்ஸ் என்ன r, ரைட். ஸோ ஆர்ல இருந்து, ரைட், ஸோ ஆர்ல இருந்து, ஸோ அதாவது இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட்டுக்கு, ரைட்டா. ஸோ அந்த பாயிண்ட்ல இருந்து அந்த பாயிண்ட். சப்போஸ் என்னுடைய சார்ஜ் இன்ஃபினிட்டியில இருக்குது பிரதர், இன்ஃபினிட்டியில இருக்குது. அப்ப இன்ஃபினிட்டியில அதனுடைய பொட்டன்ஷியல் என்னவா இருக்கும், தட் இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ இன்ஃபினிட்டியில இருக்குது, இன்ஃபினிட்டி to one particular point, so அந்த பாயிண்ட r னு வச்சுக்கலாம். அப்போ k q by r dash square and in the dr. இதுல கண்டிப்பா சந்தேகம் வராது அப்படின்னு நான் நம்புறேன். அப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, I'm going to take this one. So அப்போ இங்க என்ன ஆகுது, என்னுடைய work done வந்து is opposite and என்னுடைய forceம் பாத்தீங்கன்னா it is opposite, so minus into minus வந்து plus ஆயிடும். So I can say that as k q நம்ம காமன் எடுத்துட்டோம் அப்படின்னா we have 1 by r square dr அப்படின்னு இருக்கு. I'm going to integrate this part infinity to r. அப்ப integrate பண்ணா how this becomes 1 by in the term இருக்கு இல்லையா. So I can write this as r minus 2 dr னு எழுதலாம். So we have that integration. So integration அப்படின்னு சொல்லும்போது integration of x dx நம்ம என்ன சொல்லுவோம், x to the power n plus 1 by n plus 1. அப்ப அதே தான், x க்கு பதிலா இங்க r இருக்கு, n க்கு பதிலா -2, அப்ப -2 plus 1 by -2 plus 1. This becomes r minus 1 minus 1 இல்லையா, -2 plus 1 என்ன, -2 plus 1 என்ன, minus 1. அப்ப இந்த r to the power -1 I can write as 1 by r reciprocal. அது கீழ வந்துருச்சு, இந்த மைனஸ் இருக்கு, அந்த மைனஸ் நான் அப்படியே வச்சிருக்கேன், ரைட். அப்போ இந்த மைனஸும் இந்த ஆல்ரெடி இங்க ஒரு மைனஸ் இருந்தது பாரு, அந்த மைனஸும் சேரும் பொழுது தான் this term becomes plus. அப்போ how I can write that work done equal to k q என்ன சொன்னோம், 1 by r square dr னு இருந்தது and இதனுடைய லிமிட் என்ன சொன்னோம், infinity to r னு சொன்னோம். இதை நம்ம என்ன சிம்பிளிஃபை பண்ணியிருந்தோம், minus 1 by r அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம், இது சிம்பிளிஃபை பண்ணியிருந்தோம் இல்லையா. அப்போ இந்த டேர்மை நம்ம இங்கே வந்து ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருந்தது, ஸோ இந்த மைனஸும் that becomes plus. ஸோ அப்போ k q ரைட் 1 by r, சரிதானே. அப்போ இங்கே என்ன, நமக்கு வந்து ரெண்டு லிமிட் இருக்கு, r அப்படின்னு ஒரு லிமிட் இருக்கு, இன்ஃபினிட்டின்னு ஒன்று இருக்கு. அப்போ எனிதிங் பை இன்ஃபினிட்டி நமக்கு தேவையில்லை, அப்போ r மட்டும் தான் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ ஐ கேன் சே தட் as work done which is equal to k q by r, இல்லைனா kன்றது 1 by 4 pi epsilon naught q by r is the work done. இதில் யாருக்கான சந்தேகம் இருக்கா? Do you have any doubt here? I believe no. Right? இதுக்கு பக்கத்துல ஒரு அழகான ஒரு கிராஃப் கொடுத்திருப்பாங்க இந்த மாதிரி.
ரைட். இந்த கிராஃப் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு விஷயத்தை இங்கே ரிலேட் பண்ணியிருப்பாங்க. ரைட். ஸோ என்ன அப்படின்னா பொட்டன்ஷியல் அந்த டிஸ்டன்ஸ். ஓகே, பொட்டன்ஷியல் அந்த டிஸ்டன்ஸை நமக்கு ரிலேட் பண்ணி சொல்லியிருப்பாங்க. ரைட். ரெண்டு விஷயம் ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். இப்போ எனக்கு வந்து இங்கே இந்த பாயிண்ட், let me erase that, sorry, wait, so இந்த மாதிரி கொடுத்துருக்கு இல்லையா, கலர் மாத்திட்டேன். ஓகே, ஸோ எனக்கு இந்த பாயிண்ட் இருக்குப்பா. இது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஓகே, எனக்கு இது வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு சொல்லியாச்சு. அண்ட் இதை வந்து நம்ம டிஸ்டன்ஸ்ன்னு சொல்லிட்டோம் ஒரு கட்டத்தில். எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்றத நம்ம என்ன சொல்கிறோம், எலக்ட்ரிக் ஃபீல்டு which is equal to ஃபோர்ஸ் per யூனிட் சார்ஜ். எலக்ட்ரிக் ஃபீல்டுனா இது எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் பொட்டன்ஷியலும் ரொம்ப அழகாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு which is equal to ஃபோர்ஸ் per யூனிட் சார்ஜ். சரி, எலக்ட்ரிக் ஃபீல்டு which is equal to ஃபோர்ஸ் per யூனிட் சார்ஜ். அப்போ இதை நம்ம எப்படி சொல்லியிருந்தோம், 1/4πε0 q by r ஸ்கொயர். ஒர்க் டன் அப்படி இல்லைன்னா பொட்டன்ஷியல் அப்படின்றத நம்ம என்ன சொல்கிறோம், k q by rன்னு சொல்கிறோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான டிஃப்ரென்ஸ். இது r, இது r ஸ்கொயர், சாரி இது r ஸ்கொயர், இது r. இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் டிஸ்டன்ஸுக்கும் பார்க்குறேன். என்னுடைய எலக்ட்ரிக் ஃபீல்டு இங்கே இருந்து இதுதான் டிஸ்டன்ஸ் அதிகமாக இருந்தது, சாரி கம்மியாக இருந்ததுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு ரொம்ப அதிகமாக இருக்கும். இன்வெர்ஸ்லி தானே, டிஸ்டன்ஸ் அதிகமாக என்னுடைய எலக்ட்ரிக் ஃபீல்டு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வருது. எலக்ட்ரிக் ஃபீல்டு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வருது. எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வருது? ஏன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டும் இந்த டிஸ்டன்ஸை வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் தான், ஆனால் ஸ்கொயர் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் தான், ஆனால் ஸ்கொயர் டேர்ம். பாரு எலக்ட்ரிக் ஃபீல்டை பாருங்க, இங்கே பாருங்க, இந்த இடத்துல பாருங்க எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கு, ஆர் ஸ்கொயர் இ இப்படி இருக்கு. ஆனால் பொட்டன்ஷியல் பாரு இப்படி இருக்கு. அப்போ இப்போ நான் பொட்டன்ஷியலுக்கும் அந்த டிஸ்டன்ஸுக்கும் ரிலேஷன் எடுக்க போறேன். இதுதான் பொட்டன்ஷியல், இதுக்கு ரிலேஷன் எடுக்கிறேன். இது பாரு, இது பொறுமையாக தான் சேஞ்ச் ஆகும். ரைட், நம்ம புக்கில் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க அந்த ரெண்டு கிராஃப். இது வந்து பொட்டன்ஷியல்னு வச்சுக்கலாம், இப்படி போகுது. ரைட், இன்னொரு கலர் எடுத்துக்கிறேன். அண்ட் அந்த கலரை நான் என்ன சொல்கிறேன், எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு சொல்கிறேன். எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்படி வந்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. என்னன்னா இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து சடனாக குறையும். ஏன்னா இது வந்து ஸ்கொயர் டபுள் ஆகும். எலக்ட்ரிக் ஃபீல்டு பொறுமையாக குறையுதுன்னா அதை விட டபுள் ஆகுறது தான் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஏன்னா இது ரெண்டும் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷன், இதுவும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷன், ஆனால் இது ஸ்கொயர். அதனால இது உடனே அப்படி குறைஞ்சிரும். எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து கொஞ்சம் விச் மீன் பொட்டன்ஷியல் வந்து இட் டேக்ஸ் டைம் டு கம் டு ஜீரோ. இதில் எதனா டவுட் இருக்கா யாருக்குன்னா? எனிபடி ஹேவ் டவுட் ஹியர்? மை டியர் சில்ட்ரன், யாருக்குன்னா இதில் சந்தேகங்கள் இருக்கா? யூ கேன் ஆஸ்க் யூர் டவுட்ஸ் நவ். You can ask your doubts. Any doubts? உங்களுடைய டவுட்டை நீங்கள் கேட்கலாம். நீட் கெமிஸ்ட்ரிக்கு உங்களுக்கு தெரிஞ்ச யாராச்சும் ரெக்கமெண்ட் பண்ணுங்க. Sorry, I'm not sure about that, but I will intimate it surely. Doubts இருந்ததுன்னா கேட்கலாம். Or else we can move to our next part. We can close our session actually. Any doubts? Clear cut. Okay. Then thank you so much for joining our live session. And this is our Telegram channel where you can get materials. Please do join there. And this is the thing that I just want to share with you all. Unacademy subscription offers ellam. So they will provide everything. Okay, so live classes, weekly test, study materials இதெல்லாமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. Okay, and this is the thing that you can use my code to get 10% of subscription. Okay, and yeah, of course, thank you so much for joining our live session. And of course, I just want to share with this.
help others with a smile. Thank you so much for joining, my dear children. Hope you can Ama Nateshkan, I too felt many times, but what to do? Thank you so much for joining, my dear children. Hope you are doing great. So in our session we will meet. Thank you so much.